அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 157 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நம் பள்ளியில் இதுவரை 18 முதல்வர் அருள் தந்தையர்கள் இங்கே பணி செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இல்லாத பெருமை 19வதாக நம்மிடம் வந்திருக்கின்ற தற்போதைய முதல்வர் அவர்களுக்கு. இங்கு வரும்பொழுதே டாக்டர் பட்டத்துடன் அவர்கள் பணியமர்த்தப்பட்டார்கள். இதோ அமெரிக்காவின் குளோபல் ஹியூமன் யூனிவர்சிட்டி அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டத்தை கொடுத்து சென்ற வாரம் கௌரவித்திருக்கின்றார்கள். நமக்கும் பள்ளிக்கும் பெருமை சேர்த்திருக்கின்ற நம் முதல்வர் தந்தை அவர்களுக்கு பாராட்டு விழா எடுக்க இங்கே நாம் குழுமி இருக்கின்றோம். நிகழ்ச்சி நிரலின் முதல் நிகழ்வாக இறைவணக்கம், அதனை தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து. இணையில்லா இறைவன் திருப்புகழை அனைவரும் சேர்ந்து பாடிடுவோம். இறைவனின் திருப்புகழை அனைவரும் சேர்ந்து பாடிடுவோம். ஆயனையாக்களித்து ஆனந்தத்தில் நம்மை மூழ்கடித்து ஆயனையாக்களித்து ஆனந்தத்தில் நம்மை மூழ்கடித்து பரம்பொருள் அவன் பாதம் தனையை நாம் பணிவுடன் போற்றி வாழ்ந்திடுவோம். பரம்பொருள் அவன் பாதம் தனையை நாம் பணிவுடன் போற்றி வாழ்ந்திடுவோம். இணையில்லா இறைவன் திருப்புகழை அனைவரும் சேர்ந்தே பாடிடுவோம். கடலுடுத்த நிலமடந்து எழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெற்கணமும் மறு சிறந்த தாவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுரலும் சரித்தரும் திரளுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழங்கே தமிழங்கே உன் சீரமை திறவியந்து செயல் மறந்து வாழ்த்துருமே வாழ்த்துருமே வாழ்த்துருமே. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை காலை வணக்கம். இந்த அருமையான பாராட்டு விழாவிற்கு வந்திருக்கக்கூடியவர்களை வரவேற்கும்படியாக நம்முடைய பள்ளியின் முதுகலை உதவி தலைமை ஆசிரியர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேடையில் அமர்ந்துள்ள சான்றோர் பெருமக்களுக்கு மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பள்ளிக்கும் நமக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள். காரணம், வளனார் குடும்பத்தின் தலைவராக இருக்கின்ற நம் பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கு, தந்தை அவர்களுக்கு, உலகின் வல்லரசு நாடாகிய அமெரிக்காவின் குளோபல் பீஸ் யூனிவர்சிட்டியானது கல்வி சேவைக்காக கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியுள்ளது. நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. தந்தை அவர்கள் இளமையில் கல்வியிலும் ஆன்மீகத்திலும் உள்ள ஆர்வத்தினால் இறை அறிவித்தல் பணிக்கு தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அயராது உழைப்பால் உயர்கல்வியுடன் 2 முனைவர் பட்டங்களையும் பெற்றவர். விளிம்பு நிலை மக்களின் உயர்விற்கு கல்வியுடன் ஆன்மீகத்தையும் புகுட்டி எண்ணற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர். அத்தகைய முதல்வர் அவர்களுக்கு இப்பொழுது அளித்திருக்கும் இவ்விருது மிகவும் பொருத்தமானது. இது நாம் மகிழ்ச்சி அடையும்
பெருமைப்பட வேண்டிய ஒன்று. அத்தகைய முதல்வர் தந்தை அவர்கள் இவ்விழாவிற்கு இசைவு தெரிவித்து வருகை புரிந்துள்ளார். அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். எளிமையான தோற்றத்தாலும் இனிமையான பேச்சாலும் சிறப்பாக பாலர் பள்ளியை வழிநடத்தும் எம் பாலர் பள்ளி முதல்வர் தந்தை அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். பள்ளியின் உள்விடுதி மாணவர்களை ஆன்மீக உணர்வோடு வளர நல்வழிப்படுத்தும் ஆன்மீக குரு அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். முதல்வர் தந்தை அவர்களின் வழிகாட்டுதலின்படி பள்ளியில் வளர்ச்சிக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் உதவி தலைமை ஆசிரியர் பெருமக்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். மாணவர்களின் நலனில் அக்கறையோடு ஒழுக்கத்தையும் கல்வியையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். எங்களோடு சேர்ந்து பள்ளிக்கு உழைத்து கொண்டிருக்கும் அலுவலக நண்பர்களையும் பாசத்திற்குரிய பணியாளர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். எதிர்காலத்தில் சிறந்த சக்தியாக பெருமை சேர்க்க இருக்கும் எம் பாசமுள்ள மாணவ செல்வங்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். பெருமை மிகுந்த இந்த விழாவில் முதல்வர் தந்தைக்கு வாழ்த்து மடல் வழங்க உள்ள ஆசிரியர் முனைவர் என் சுரேஷ்ராஜன் அவர்களையும், நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் ஆசிரியர் செல்வநாதன் அவர்களையும், இறுதியாக நன்றி உரை வழங்க உள்ள ஆசிரியர் ஜான் பிரிட்டோ அவர்களையும், கலை நிகழ்ச்சிகளை வழங்க வருகை புரிந்துள்ள மாணவ செல்வங்களையும், புகைப்பட கலைஞர்களையும், ஒளி அமைப்பு புகைப்பட கலைஞர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். மற்றும் முதல்வர் தந்தை உறவினர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இசைப்பள்ளி ஆசிரியர்களையும் வருக வருக எனக்கு அன்போடு வரவேற்கிறோம். ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் வருகை புரிந்துள்ளார்கள். அவர்களுக்கும் வருக வருக எனக்கு அன்போடு வரவேற்கிறோம். கடந்த வாரம் சனிக்கிழமை 11ஆம் நாளன்று இனியதோர் இன்பம் பெருக்கெடுக்கும் திருநாளில் இணையில்லா பெருமை கொண்ட ஈடில்லா முதல்வர் அருள் தந்தை அவர்களுக்கு புதுவை கம்பன் கலையரங்கத்தில் அகில இந்திய அளவில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் தன்னலமற்ற கல்வி சேவைதனை பாராட்டி குளோபல் பீஸ் ஹியூமன் யூனிவர்சிட்டி சார்பில் கல்வியாளர்கள் புடைசூழ வழங்கி பெருமைப்படுத்திய கௌரவ டாக்டர் பட்டத்திற்கான விழாவில் அன்று நடைபெற்ற நிகழ்வுகளை இன்று நம் பள்ளியில் கொண்டாடும் வண்ணம் முதற்கண் மெடலை அணிவிக்க ஆன்மீக அருள் தந்தை அருள் திரு ஏ ஆரோக்கியதாஸ் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்தபடியாக டாக்டர் பட்டத்திற்கான தொப்பியை அணிவிக்க பாலர் பள்ளி தலைமை ஆசிரியர் அருள் தந்தை ஏ ஆர்வன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். டாக்டர் பட்டத்திற்கான சான்றிதழை வழங்க உள்விடுதி அருள் தந்தை சக்கரியாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. அருளும் அன்பும் கனிவும் இரக்கமும் நிறைந்த அருளாளராம் மதிப்புறு முனைவர் பட்டம் பெற்ற கௌரவ டாக்டர் நம் முதல்வர் அவர்களை சிறப்பிக்கும் வண்ணம் மேல்நிலைப்பள்ளி, பாலர் பள்ளி மற்றும் இசைப்பள்ளியின் சார்பாக கொண்டாடி மகிழக்கூடிய இந்த வேளையிலே பொன்னாடை அணிவிக்க முதலாவதாக உதவி தலைமை ஆசிரியர் திரு பி தனஸ் அவர்களை அழைக்கின்றோம்.
தொடர்ந்து முதல்வருக்கு சந்தன மாலை அணிவித்திட உதவி தலைமை ஆசிரியர் திரு ஜே அன்பரசு அவர்கள். அதனைத் தொடர்ந்து நினைவு பரிசினை வழங்கிட உதவி தலைமை ஆசிரியர் திரு வி ஆரோக்கியசாமி அவர்களை அழைக்கின்றோம். சாம்சங் கம்பெனியினுடைய விலை உயர்ந்த டேப், இதன் மதிப்பு 1,15,000. தொடர்ந்து நமது முதல்வர் அவர்களுக்கு சிறப்பிக்க வண்ணமாக மேல்நிலை பள்ளி மற்றும் பாலர் பள்ளியின் சார்பில் பழத்தட்டுகள் திரு டான் போஸ்கோ, திரு எட்வர்ட் பிரான்சிஸ், திரு ஜேசுதாஸ், திரு வனத்தையன், திரு மரிய ஜோசப் இருதயராஜ், திருமதி மாலதி அதனைத் தொடர்ந்து இசைப்பள்ளி ஒருங்கிணைப்பாளர் பாடுங்களா ஆரிக்கராஜ் அவர்கள், இணை ஒருங்கிணைப்பாளர் நான், ரிதம் பேண்ட் மாஸ்டர் நெப்போலியன் இருக்கு, கானத்தில் மோகனா, இலங்குவில் யுவலட்சுமி. அதனைத் தொடர்ந்து முதல்வரின் உறவினர் ஆசிரியர் திருவாளர் ஜான் பசுமை படையின் தேசிய பசுமை படை கடலூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் செல்வநாதன் அவர்கள், பி முத்துக்குமரன் நிர்வாக அரங்காவலர். பணி நிறைவு பெற்ற ஆசிரியர் பெருமக்களான ஏ மரியருள், ஜி மரிய சேவியர், எம் ஜெயராமன், ஜி வின்சன். கடந்த ஆண்டு பிஎட் பயிற்சி நம் பள்ளியில் பெற்ற ஆசிரியை சார்பாக செல்வி ஹரிணி. இந்த ஆண்டு பிஎட் பயிற்சி பெறும் ஆசிரியர்கள் சார்பாக நமது அன்பிற்குரிய நண்பர் ஆர்டிஎஸ் அவர்கள் சார்பாக பொன்னாடைகளால் முதல் உடற்கல்வி சார்பாக உடற்கல்வி இயக்குனர் மற்றும் திரு மகேந்திரன் அவர்கள்.
பொன்னாடைகளால் முதல்வர் தந்தை அவர்களை அலங்கரித்த அனைவருக்கும் இதயம் கனிந்த நன்றிகள். வாழ்த்துறைகளில் முதலாவதாக நம்முடைய பள்ளியின் ஆன்மீக அருள் தந்தை அருள் ஆரோக்கியதாஸ் அவர்களை வாழ்த்துறை வழங்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்று கர்னல் தோட்டத்தில் புனித வளனார் பள்ளி விழா கோலம் பூண்டிருக்கிறது. ஏன் என்று கேட்டால், இன்று இந்த கர்னல் தோட்டத்து ராஜா இந்த பள்ளியினுடைய முதன்மை தலைமை ஆசிரியர் பேரர் தந்தை டி நசியான் கிரகோரி அவர்கள் அமெரிக்காவின் வல்லரசாக விளங்கும் அமெரிக்காவில் இருந்து செயல்படும் பணியாற்றும் வேர்ல்ட் ஹியூமன் பீஸ் யூனிவர்சிட்டி தந்தை அவருடைய கல்வி பணியை மதித்து அதை பாராட்டி உயர்த்தி பிடிக்கும் விதமாக கடந்த சனிக்கிழமை அன்று பாண்டிச்சேரி கம்பன் கலை அரங்கத்தில் தந்தை அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது என்பதை பெருமகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, இந்த நாளில் நம்முடைய பள்ளி வளாகத்திலே நாம் அனைவரும் இணைந்து அவர் பெற்ற அந்த பெருமையை உயர்த்தி பிடித்து பெருமை பாராட்டி அவரை வாழ்த்த நாம் கூடியிருக்கின்றோம். எனவே அன்பு மாணவ செல்வங்களே, உங்களுடைய கர ஒலியை எழுப்பி தந்தை அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டி அன்போடு தெரிவித்து வேண்டுகிறேன். தந்தை அவர்களை பற்றி பேச வேண்டும் என்றால் அப்படி பேசிட்டே போகலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் காலம் கருதி சூழ்நிலை கருதி சொல்ல வேண்டியதை சொல்லி இடம் அமர நான் உங்கள் முன் நிற்கின்றேன். தந்தை அவர்கள் எங்கெல்லாம் அவருக்கு மேடை பேச்சு வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த மாதிரி இடங்களிலெல்லாம், அதுவும் குறிப்பாக சமய கூட்டங்களில், இது மாதிரி பள்ளி கூட்டங்களில், அது மறைமாநில அளவில் நடைபெறும் கூட்டங்களில் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அவர் ஒரு இடத்தில் என்னை குறித்து காட்டி பேசுவார். நான் பல தடவை நானே அதை கேட்டிருக்கிறேன். நீங்கள் கூட இங்கு கேட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். வந்த புதிதில் அந்த மேடையிலே எனக்கு வரவேற்பு கொடுத்தீர்கள். அப்பொழுது என்னை பற்றி தந்தை அவர்கள் சொன்னார்கள். ஆக அவருடைய அந்த வளர்ச்சியை பார்க்கும் பொழுது நான் ரெண்டு விஷயத்தை குறிப்பிட்டு அறிந்திருக்கிறேன். அதை பற்றி சுருக்கமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர் சிறந்த ஒரு படிப்பாளி, நன்றாக படிக்கக்கூடியவர். அவருடைய தாய் வழி உறவுகளில் ஏகப்பட்ட வாத்தியாருங்க இருக்கிறாங்க, ஆசிரியர்கள். உண்மைதானே? அதுதான் அந்த ஜீனா என்னன்னு தெரியல. தந்தை அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே நன்றாக படித்தவர். அவருடைய அந்த மறை வாழ்விலே அந்த புது நன்மன்ற விஷயம் சொல்லுவாங்க கிறிஸ்தவத்தில். அதுக்கான அடிப்படை மறை போதகத்தை செய்தவன் நான். கேட்டகிசம் சொல்லி கொடுத்தது நான். ஆக தன் வளர்ச்சியில் முக்கியமான கட்டங்களை நினைவு வைத்து இன்றைக்கும் அதை பேசி கொண்டிருக்கிறார். இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், இது போன்ற பல நிலைகளை கடந்து இன்றைக்கு இந்த வெற்றியினுடைய உச்சத்தை தொட்டிருக்கிறார் என்றால் அவருடைய கடுமையான உழைப்பு என்பதை நாம் யாரும் மறுக்க முடியாது. அதுவும் படிப்பில் மிக கடுமையான உழைப்பை கொடுத்து பல கட்டங்களில் பல பட்டங்களை வென்று இந்த உயர்நிலைக்கு இன்றைக்கு கௌரவ பட்டம் பெறக்கூடிய அளவுக்கு உயர்ந்து வந்திருக்கிறார் என்பது நமக்கு பெருமையாக இருக்கிறது. அன்பு மாணவ செல்வங்களே, உங்களிடம் நான் இந்த நேரத்திலே இந்த ஒரு வாழ்த்து நிகழ்வில் பங்கு கொண்டு உங்களுடன் பேசுகின்ற பொழுது மாணவ செல்வம் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, இது போன்ற விழாக்கள் எல்லாம் ஒரு தனிப்பட்ட மனிதனை வெறுமனே பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. அதை நான் அப்படி பார்க்கவில்லை. ஓகே, ஒரு பக்கம்
அவருடைய முயற்சி, அவருடைய வளர்ச்சிக்கு பாராட்டு தெரிவிக்கிறோம். வரவேற்கத்தக்க வேண்டியது, அதை நாம் விரும்புகிறோம். ஆனால் அதே நேரத்தில் மாணவ செல்வங்களே, இது போன்ற நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கும் பொழுது, பங்கேற்கும் பொழுது, நானும் ஒரு நாள் இதுபோல உயர்வுகளை தொட வேண்டும் என்ற எண்ணத்தை உங்களில் உருவாக்கி கொள்வதற்கு இது போன்ற நிகழ்வுகள், பாராட்டு விழாக்கள் ஒரு தூண்டுகோலாக இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஆகவே அன்பு மாணவ செல்வங்களே, இந்த கூட்டத்தில் நீங்கள் பங்கேற்க, இன்னொரு 10 வருஷம், இன்னொரு 5 வருஷம் போனால் நீங்கள்லாம் பெரிய பெரிய ஆளாகி தந்தையை போல பல பட்டங்களை பெற்று பெரிய பெரிய ஆள வரணுன்ற ஒரு எண்ணத்தை இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுகள் எல்லாம் உங்களை தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே படிப்பில் கவனம் செலுத்தி துவண்டு போகாமல் உற்சாகத்தோடு உங்களுடைய முயற்சிகளை மீண்டும் மீண்டும் கூர்மையாக்கி நீங்கள் முன்னேற வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை இந்த தந்தையினுடைய பாராட்டு விழா நமக்கு கொடுக்கிறது என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து கொள்ளுகிறேன். ஆக ஒரு படிப்பாளி ஒரு தலைமைத்துவம், 2வது பாயிண்ட், தலைமைத்துவம் உடையவர். அதை ஏறக்குறைய எனக்கு தெரிந்த அந்த காலகட்டத்திலிருந்து அவர் பல நிலைகளில் தலைமை பொறுப்பு எடுத்து செயல்பட்டு இருக்கிறார். இப்பொழுது கூட அவர் அது போன்ற பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு விளிம்பு நிலை மக்களுக்காக உழைப்பதிலே கடுமையான ஆர்வம், கடுமையான அந்த வார்த்தையை பயன்படுத்தி, ஏனென்றால் எங்கே கண்டிப்பு தேவையோ, எங்கே நிச்சயமாக அந்த இடத்தில் எடுத்து சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டுமோ அதை ஆணித்தரமாக காதுக்கு போய் எட்டி மூளையில் குத்தி வேலை செய்கிற அளவுக்கு தன்னுடைய கருத்தை வலியுறுத்தி ஏழை மக்களுடைய முன்னேற்றத்திலே அக்கறை கொண்டவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இது போன்ற பணிகளெல்லாம் அவருடைய தலைமைத்துவத்தை நாங்கள் பார்த்து வியந்திருக்கிறோம் என்பதை பெருமைக்காக சொல்லவில்லை, உணர்ந்தேன், உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். ஆகவே இப்படிப்பட்ட சிறப்புகளை உடைய தந்தை அவர்கள் இந்த நாளில் இந்த கௌரவ பட்டம் பெற்று பெருமைக்குரிய இந்த விழாவிலே பங்கெடுத்து நம்முடைய வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு மகிழ்ந்திருக்கும் வேளையிலே நான் வேண்டி விரும்புவதெல்லாம் இறைவன் அவருக்கு எப்படி பல உச்சங்களை கொடுத்து அந்த உச்சங்களை தொட்டு மகிழ்ச்சி அடைய செய்தாரோ, அதே போல அவருக்கு நீண்ட ஆயுளையும் அந்த நீண்ட ஆயுளோடு கூடிய நல்ல உடல் நலத்தையும் தந்து இன்னும் அவருக்கு நல்ல திராணியை கொடுத்து நற்பணிகள் பல செய்து இறைவனுடைய பணியும் மக்கள் பணியும் எல்லாம் சிறப்பாக செய்தவராக அவருடைய வாழ்க்கை இறைவன் நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இறைவனை வேண்டி என் பெயராலும் உங்கள் அனைவருடைய பெயராலும் வாழ்த்தி இந்த வாய்ப்பை கொடுத்து மிக்க நன்றி கூறி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பான ஆசியுரையாக தன்னுடைய வாழ்த்துறையை வழங்கி இருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய ஆன்மீக அருள் தந்தைக்கு நன்றி. அடுத்தபடியாக எங்களுடைய வாழ்த்துறைகளை பாடலாக தருகிறோம் என்று நம்முடைய இசைப்பள்ளி குழுவினர் இங்கே தயாராக இருக்கின்றார்கள். நம் இசைப்பள்ளி குழுவினரின் வாழ்த்து பாடல்.
அவையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், என் அன்பு மாணவ மாணவிகளுக்கும் இருபால் ஆசிரியர்களுக்கும், நமது விழா நாயகர் டாக்டர், நமது பள்ளியினுடைய முதல்வர் தந்தை அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்த்துறை எனக்கு அளிக்கப்பட்டது. வாழ்த்துறை துறை என்றாலே அதில் மெய்யுண்டு பொய்யுண்டு. துறை என்றாலே அதில் மெய்யுண்டு பொய்யுண்டு. எனது வாழ்த்திலே மெய்யை பேசுகிறேன். எனது வாழ்த்திலே நான் மெய்யை பேசுகிறேன். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். நான் குருமடத்திலே படித்தது நல்லாயன் குருமடம். அந்த குருமடத்தில் நான் வளருகின்ற பொழுது என்னை எப்படி பேச வேண்டும் என்றும், ஒரு குருவானவர் எப்படி இருக்க வேண்டும் என்றும், அங்கு இருக்கின்ற குருக்களும் அங்கு பயின்ற குருக்களின் மூலமாக தான் நான் இந்த ஒரு நிலைக்கு வந்திருக்கிறேன் என்று நான் ஆணித்தரமாக சொல்வேன். அதில் கண்டெடுத்த ஒரு முத்து நமது பள்ளியினுடைய முதல்வர். தந்தையை பார்க்கின்ற பொழுது நான் இப்போ ஃபிலாசபி இருப்பேன். ஃபாதர் அவர் நட்பினோட சிகரம் என்று கூறுவார்கள். இரட்டை சகோதரர்கள் என்று சொல்வார்கள். தந்தை அபி, தந்தை நசியன் கிரகோரி. அவங்க ரெண்டு பேருமே எனக்கு தெரியாது. நான் தத்துவியல். ஆனால் அவர்கள் இருவருமே பேசிக்கொண்டது, பழகி கொண்டது, ஒருவருக்கொருவர் சார்ந்திருப்பதை நான் கண்டு வியந்தது உண்டு. அவர்கள் அறையிலே உறங்கும் பொழுது கூட அவர்கள் பிரிவது கிடையாது. அவருடைய பேச்சு எதற்காக இருக்கின்றது? பிறருக்காக, பிறருடைய வளர்ச்சிக்காக இருக்கின்றது என்பதை நான் கண்டு வியந்தது உண்டு. எனவேதான் இவர்கள் இரட்டை சகோதரி என்று நமது பாண்டி மறைமாவட்ட கூடும். எனவே நட்பினுடைய முதல் இலக்காக இவர் இருக்கின்றார். எனவே நான் தந்தையிடம் கண்டு வியந்தது பொறுமை, நான் கண்டு வியந்தது தன்னடக்கம், நான் கண்டு வியந்தது அமைதி, நான் கண்டு வியந்தது அன்பு, நான் கண்டு வியந்தது ஆளுமை, நான் கண்டு வியந்தது புன்சிரிப்பு, நான் கண்டு வியந்தது அனுசரிப்பு, நான் கண்டு வியந்தது நட்பு, நான் கண்டு வியந்தது விட்டு கொடுப்பு, நான் கண்டு வியந்தது தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கும் ஏழை எளிய மக்களும் இளைய குருக்களும் வளர வேண்டும் என்று எண்ணங்களும் உள்ளங்களும் கொண்டவர்தான் நம்முடைய பள்ளியினுடைய முதல்வர் தந்தை. ஒரு கதை சொல்லட்டுமா? கதை சொல்லட்டுமாடா? கதை சொல்லட்டுமா? ஒரு மனிதன் காட்டிலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு புலி துரத்தியதாம். காட்டில் நடக்கும்போது புலி துரத்தியதாம். புலிக்கு கண்டு பயந்து மனிதன் வேகமாக ஓடுகின்ற பொழுது ஒரு மரத்தின் மீது ஏறி கொண்டானா. எதில் ஏறிக்கிட்டான்? மரத்தில் ஏறி கொண்டானாம். மரத்தில் ஏறிக்கொண்டு பார்க்கின்ற போதுதான் மரத்துக்கு மேலாக கிளையிலே ஒரு கரடி இருந்ததாம். என்ன இருந்தது? கரடி இருந்தது. கீழே புலி, தலைக்கு மேலாக கரடி. புலி கரடியை பார்த்து சொன்னதாம், கரடி அந்த மனுஷனை கீழே தள்ளி விட்டுடு, இவனுக்கு தான் நம்ம காட்டு அழிக்கிறானுங்க என்று புலி கரடியிடம் கூறியதாம். உடனடியாக கரடி சொன்னதாம், இல்ல, அவன் என்னை நாடி வந்திருக்கின்றான், எனவே நான் அவனை பாதுகாப்பது என்னுடைய கடமை என்று கூறியதாம். உடனடியாக புலி என்ன பண்ணுச்சான்? அந்த வியாபாரத்தை மாத்தி, டைலாக்க மாத்தி மனுஷங்கிட்ட போயிடுச்சான். டீல் மனுஷங்கிட்ட போயிடுச்சு. யார்கிட்ட பேசுச்சு? மனிதங்கிட்ட பேசுச்சான். மனிதா, நீ கரடியை கீழே தள்ளிடு, நான் உனக்கு உயிர் வாழ்வதற்கு உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறேன் என்று புலி மனிதனிடம் டீல் பேசியதாம். மனிதன் சிறிதும் யோசிக்காமல் கிளை மேல் ஏறி சென்று கரடியை தள்ளுவதற்கு முற்படுகின்றான். மீண்டும் கரடி அவனிடம் தப்பித்து மேலோங்கி சென்றதாம். அப்பொழுது புலி சொன்னதாம், பாத்தியா கரடி, நன்றி கெட்டவன், எனவே அவனை கீழே தள்ளிவிடு என்று சொன்னதாம். அப்பொழுது கரடி மீண்டும் சொன்னதாம், அவன் என்னிடம் தஞ்சம் புகுந்தவன், அவனை பாதுகாப்பது என்னுடைய கடமை, இதற்காகத்தான் நான் இங்கு இருக்கின்றேன் என்று மீண்டும் கரடி புலியிடம் கூறியதாம். அன்பு மாணவ மாணவிகளே, ஆசிரியர்களே, தந்தையிடம் கற்றுக்கொண்டது இத்தகைய ஒரு நல்ல குணத்தை. எப்பொழுதும் கோபப்பட்டு பேசியதை நான் பார்த்ததில்லை.
அன்பு செய்து புன்சிரிப்போடு பொறுமையாக ஆட்கொள்ளக்கூடிய அந்த ஆளுமை தன்மையை நான் தந்தையிடம் கண்டது உண்டு. எனவே தந்தைக்காக நான் ஒரு கவிதையாக என்னுடைய வாழ்நாளில், நான் கவிதைலாம் அதிகமாக படிக்க மாட்டேன், நம்மளுக்கு எப்போதுமே பேச்சு கொள்ளைகள் தான் வரும், பிரசங்கமாக இருந்தாலும் சரி, இந்த நடைமுறையெல்லாம் வராது. இருந்தாலும் தந்தைக்காக நான் எழுதியிருக்கின்றேன். மண்ணில் உதித்த உதிரா இளம் சூரியனே, இருளை அகற்றி ஒளிரும் முழு நிலவே, கருத்திரையை அலங்கரித்த விண்மீனே, நாளைய சரித்திரத்தை சாத்தியமாக்கும் எங்கள் பள்ளி முதல்வரே, எங்கள் எதிர்காலத்தை கண்முன்னே காட்டுகின்ற எங்கள் பள்ளி தாளரே, தோண்டவர்களுக்கு தோள் கொடுக்கும் தோரணை தோழனே, தோண்டவர்களுக்கு தோள் கொடுக்கும் தோரணை தோழனே, எங்களின் ஆறுதலின் ஆணிவேரே, அகந்தையில்லாத அன்பின் அகத்தியமே, அகந்தையில்லாத அன்பின் அகத்தியமே, காலத்தை கணிக்கும் காரிய காரணத்தை அறிந்து காவிய தலைவனே, காலத்தை கணிக்கும் காரிய காரணத்தை அறிந்து காவிய தலைவனே, எவனும் எதிரே நிற்க யோசிக்கும் அறிவு புத்தி யுக்தி சொல்லாற்றல் கொண்ட தலைவரே, எவனும் எதிர்த்து நிற்க யோசிக்கும் அறிவு புத்தி யுக்தி சொல்லாற்றல் கொண்ட எங்கள் தலைவரே, இறை சிதனும் புகழ் சிகரம் தொடரட்டும், உமது வாழ்க்கை மென்மேலும் வளரட்டும், வாழ்க பல்லாண்டு வளர்க நூறாண்டு என்று வாழ்த்து கூடி இடம் சாருகின்றேன். உமது உதவி தந்தை ஆரோன். பாலர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சார்பாகவும் அங்கிருக்கின்ற ஆசிரியர்கள் மாணவ மாணவியர் சார்பாக தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அவரை தொடர்ந்து முன்னாள் மாணவர் பேரவையின் சார்பாக திரு பிரேம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி தந்தை அவர்களை கௌரவிக்கின்றார். பாலர் பள்ளி மழலையரை நீங்க வந்தா மட்டும் போதும் தான் சொன்னோம். இதோ எங்கள் மேலாளர் தந்தைக்கு நாங்கள் கண்கவர் நடனத்தை அளித்து வாழ்த்துறை வழங்க இருக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள். பாலர் பள்ளி மழலையர் கண்கவர் நடனம். மக்கள் மகிழ்ச்சியாக நிகழ்ச்சி நடத்துங்க, நடத்தாம போங்க. நீங்க சாப்பாடை போடுங்க, போடாம போங்க. ஆனா எங்களுக்கு ஆடலும்பா நிகழ்ச்சி போட்டே ஆகணும், போட்டே ஆகணும். பாட்டுனா சும்மா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுருன்னு அப்படியே கரண்ட் பாயணும். அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கே இங்கே தவறீங்க? பார்த்தாங்கன்னா என்ன பாக்க வந்து கேட்டுப்பாரு. ஐயோ பதினோட்டுவானுங்க. பக்கம் பார்த்தா
எந்த பக்கம் பார்த்தா சரி பின்னால திரும்பி பார்ப்பேன்னு பார்த்தா எல்லா ஸ்டெப்பும் ஞாபகத்துல இருக்குல்ல மெயின் இந்த ஸ்டெப் தான் பாத்தியா வாட்ச் மீ கேர்ஃபுல்லி பத்துல பங்கு புட்ட சாங்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுர்ன்னு இருக்கணுமா? நாங்க கொடுக்குற கிளாப்ஸ் அப்படிதான் இருக்கும். ரெடி, ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். அழகிய நடனம் வழங்கிய பாலர் பள்ளியின் மழலைகளுக்கு எங்களுடைய நன்றிகள். அடுத்தபடியாக முதல்வர் தந்தை அவர்களுக்கு வாழ்த்துரை வழங்க நம்முடைய NSS திட்ட அலுவலர் டாக்டர் என் சுரேஷ் ராஜன் அவர்கள் வாழ்த்து மடலை வாசிக்க வருகிறார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலையில் அதான் இப்போ சொல்கிறேன். வாழ்த்து மடல் எனக்கு முன்பாக நமது பாலர் பள்ளி அருள் தந்தை அவர்கள் வார்த்தைகள் வாழ்த்திட்டாரு. இருந்தாலும் நான் எழுதிட்டேன், படித்தான் அவன். கௌரவ டாக்டர் பட்டம் பெற்ற முதல்வர் அருள் தந்தை மதிப்புறு முனைவர் டி நசியான் கிரகோரி அவர்களுக்கு பாராட்டு விழாவில் வாசித்து அளிக்கும் வாழ்த்து மடல். 57 ஆண்டுகளை கடந்து முதிர்வை பெற்ற எம் முதுபெரும் பள்ளியின் மூப்பிலா முதல்வரே, அன்பை அகத்தில் கொண்ட அணையேரியின் சிங்கமே, எம்மோடு எப்போதும் உடனிருக்கும் சொக்க தங்கமே, எதையும் வீருடன் செய்து முடிக்கும் ஏற்றம் நிறை பண்பின் இமயமே, பார்ப்புகழ் வளனார் பள்ளி சீர்மிக பெற்று சிகரமதை தொட்டு புத்தொளி வீசிட தலைமைதனை ஏற்று பல புதுமைகளை புகுத்தி வளமை வழி நடத்திடும் புலமை மிக்க முதல்வரே, மதிப்புறு முனைவர் பட்டம் பெற்ற மகிழ்வுறு நாளை இந்நாளில் எம் உளம் உவந்து கொண்டாடி மகிழ கூடி வாழ்த்திட வந்திட்டோம். நீவீர் நீடூடி வாழ்க, நீள் வையம் உள்ளவரை நிறைமதியாய் என்றும் வாழ்கவே. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசிடும் உள்ளத்தோர் மத்தியில் உள்ளத்தில் உதித்ததை ஒலிக்காமல் வெள்ளந்தியாய் பேசிடும் வெள்ளை மனம் படைத்த நல்லவரே, பத்தரை மாற்று பசும்பொன்னே, பல நூற்றாண்டு வாழ்கவே. காலம் போனால் திரும்பாது, கவலையால் துன்பம் விலகாது, சீலம் நிலையாய் வேண்டுமெனில் ஞானம் போற்றும் கல்விதனை நாளெல்லாம் கற்று தெளிக என்றே இடைவிடாது உரைத்திடும் இன்முக மன்னவரே, இழப்பதில்தான் இன்பம் என்றீரே, பண்புறு உமக்கு பட்டங்கள் பலவும் சீர்மிகு உமக்கு விருதுகள் பலவும் தானே நாடி தேடி ஓடி வருவது கண்டு எங்கள் மனக்கடலில் மட்டற்ற மகிழ்ச்சி கொண்டோம். இன்று போல் என்றும் வாழ்கவே. நம்பிக்கை ஒளியை தந்து நல்வழி நாங்கள் கண்டு நலம்பெறச் செய்யும் உம் தொண்டு உலகில் வேறு எவர்க்கு உண்டு? ஊருக்கு நடுவே நின்று ஊற்றெடுக்கும் கேணியை போல் யாருக்கும் உதவிடும் மனம் உம்போல் பாருக்குள் இல்லை என்போம். பேருக்கும் புகழுக்கும் பேயாய் அலையும் உலகில் வளனார் தேருக்கு சாரதியாய் வந்து வளம் சேர்க்கும் எம் முதல்வா என்றென்றும் வாழியவே. சொல்லும் செயலும் வேறல்ல உமக்கு
புகழ் சொல்ல இங்கு சொல்லில்லை எமக்கு. பள்ளியின் வளர்ச்சி ஒன்றே மனக்கணக்கு. புடைசூழ நிற்கும் நாங்களே சாட்சி அதற்கு. எங்கள் வாழ்வின் விடியல் உம்மிடம், தங்கள் கடைக்கண் பார்வை வேண்டும் எம்மிடம். நீரின்று எமக்கு ஏது வேறிடம், நீரே எமக்கு என்றும் நிரந்தரம். தேவையை குறைத்து கொண்டீர், சேவையை பெரிதென தந்தீர். சேசுமறை குளத்தில் உதித்த மாசிலா முதல்வர் தந்தையே, திங்களும் தென்றலும் தீந்தமிழ் கவிதையும் தெளிந்த நல்லறிவும் தேர்ந்த நற்சான்றோரும் இந்த உலகில் உள்ளவரை எல்லளவும் மகிழ்வு குறையாது. வாழ்க உம் மறைஞானம், வாழ்க உம் அருள் தொண்டு, வாழ்க நீவீர் பல்லாண்டு, வாழ்க வாழ்க வாழியவே. இவன் புனித வரலாறு மேல்நிலைப் பள்ளி, பாலர் பள்ளி, இசைப்பள்ளி ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் மாணவ மாணவிகள். நன்றி. அழகிய வாழ்த்து மடல் வாசித்தளித்த டாக்டர் என் சுரேஷ் ராஜன் அவர்களுக்கு நன்றி. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துட்டன்னு சொல்லி எல்லா சூழ்நிலையும் சொன்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் யாராலையும் எப்பவும் உன்னை ஜெயிக்க முடியாது. நெவர் எவர் கிவ் அப் அப்படின்னு சொல்லி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் நாங்களும் அசத்த வருகிறோம் என்று நடனம் அளிக்க வருகின்றார்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கடா. சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா, சுதும்பு கருவாடுடா, பாலம் காலுடா, வர்ற ஸ்டைல பாருடா. இந்த பக்கம் பார்த்தா பின்னா திரும்பி பார்ப்பேன்னு பார்த்தா தும் சக் தும் 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 சக்
போல மனசு சுத்துற வேலை சுரத்து மிக்க மாலுக்கவா பாருவாங்க இப்போ வைக்கிறது மேகம் கொடுத்து சோதம் தேவா உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. கூட்டு போய் அசிங்க மாதிரி நிம்மதியை தூங்கல நீ மான மரியாதை ரெண்டு போச்சுல. அம்மா நமக்கு எல்லாம் தகுதி இல்லைன்னு மூஞ்சிலே ஒட்டிருக்காரு. ஏன்னா செப்பு போட்டு வந்த சூழ்நிலை. ஆமா ஆமா இருக்கையா வந்து விட்டால் வசந்த சேவை. இருமா இருமா இருமா, என்னம்மா பிரச்சனை உனக்கு? ஒரு அச்சு கூட நல்லா எட்டு வந்து கீழே தான் போடுறோம். நாங்க எப்படி சாப்பிட முடியாது. ரேஷன் கல்ல நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சீன்னா படி, நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உக்காரு. ஆனா அதிகாரத்துக்கு வந்த அப்புறம் அவனுங்க நமக்கு பண்றத நீ எவனுக்கும் பண்ணாம பகைய வளர்க்கறத விட அதை கடக்கிறது தான் முக்கியம். ஒரே மண்ணில் பிறக்கிறோம், ஒரே மொழி பேசுதோம், இது ஒண்ணு போதா எல்லாரும் சேர்றதுக்கு. சரிப்பா. டிராப் பண்ணும்போது ஒரு கிளாப் பண்ணி நிறுத்திடணும். மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரிய முதல்வர் தந்தை அவர்களை ஏற்புரை வழங்க அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இதோ இந்த நாளிலே நான் பெற்ற இந்த கௌரவ டாக்டர் பட்டத்திற்கு விழா எடுத்து நான் மகிழ்ச்சியா இருக்கிறனோ இல்லையோ, நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பது தான் என்னுடைய மகிழ்ச்சி. இந்த வேளையிலே எனக்கு அடுத்தபடியாக நன்றியுரை ஆற்றுவதற்காக திருவாளர் சி. ஜான் பிரிட்டோ ஆசிரியர் இங்கு வர உள்ளார். ஆனால் அவர்
அந்த புரோட்டோகால் பிரகாரம் நன்றியுரை சொல்லுவார். அதற்கு முன்பாக நானும் அதைத்தான் செய்ய போகிறேன். ஏன்னா உங்களுக்கு நிறைய பேசியிருக்கிறேன், நிறைய சொல்லி இருக்கின்றேன். இந்த வேளையில் உங்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லுகின்ற தருணமாகத்தான் இதை எடுத்துக்கொள்ளுகின்றேன். நன்றி சொல்வதற்கு முன்பாக என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அருட்தந்தை ஆரோக்கியதாஸ் அடிகளார் அவர்களே, மதிப்பிற்குரிய அருட்பணி சக்கரையாஸ் அடிகளார் அவர்களே, அன்பு தம்பி பாலர் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் தந்தை அருட்பணி ஆரோன் அடிகளார் அவர்களே, உதவி தலைமை ஆசிரியர் பெருமக்களே, இருபால ஆசிரியர் பெருமக்களே, ஓய்வு பெற்ற ஆசிரியர் பெருமக்களே, உறவினர்களே, அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இங்கு வந்திருக்கின்ற எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவானது எடுப்பதற்கு நான் அனுமதி கொடுத்தது நம்முடைய பேரருட்தந்தை அருட்பணி ஆரோக்கியதாஸ் அடிகளார் அவர்கள் உரையில் குறிப்பிட்டது போல எனக்கு பெருமை சேர்க்க வேண்டும், என்னை பாராட்ட வேண்டும், என்னை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது. எத்தனையோ விழாக்களை கண்டிருக்கிறேன், எத்தனையோ பாராட்டுக்களை பெற்றிருக்கிறேன், எத்தனையோ மகிழ்வான தருணங்களை பெற்றிருக்கிறேன், எத்தனையோ பரிசு பொருட்களை பெற்றிருக்கின்றேன். ஆனால் மீண்டும் இதை இந்த பள்ளியிலே இந்த நாளிலே நான் அனுமதித்ததற்கு அந்த காரணத்தை அவரே சொல்லிவிட்டார். இந்த மேடையில் இதுபோன்று இந்த உடையில் என்னுடைய மாணவர்களும் ஒரு நாள் எல்லோரும் வரவில்லை என்றாலும் நீங்கள் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதற்காகத்தான் இந்த விழாவெல்லாம். மாணவ செல்வங்கள், நீங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நீங்க போய் ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு துணி கடை வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த நகரமோ மாநகராட்சியிலோ இருக்கிற மற்ற துணி கடைக்காரங்களாம் உங்கள் மீது பொறாமைப்பட்டு உங்களுடைய பிசினஸை எப்படியாவது அழுத்தி விட வேண்டும் என்று நினைப்பார்கள். அல்லது நீங்க ஒரு காய்கறி கடை வைக்கிறீங்க, ஒரு பழக்கடை வைக்கிறீங்க, இல்லை ஒரு பெரிய எலக்ட்ரானிக்ஸ் கடை வைக்கிறீங்க, இந்த உலகத்தில் இருக்கிற ஹோட்டல் வைக்கிறீங்க, எந்தெந்த கடைகள் எல்லாம் அல்லது வேற எந்த பிசினஸ் செய்தாலும் அதையெல்லாம் நீங்கள் அந்த இடத்திலே தொடங்குகின்ற போது வெளிப்படையாக பாராட்டினாலும் இன்னொருவன் போட்டிக்கு வந்து விட்டானே என்று எப்படியாவது உங்களை அழுத்தத்தான் பார்ப்பார்கள். உங்களுடைய வளர்ச்சியிலே மகிழ்ச்சி அடையவே மாட்டார்கள். காரணம், அவங்க பிசினஸ் பாதிக்கப்படுகின்ற காரணம்தான். ஆனால் இந்த உலகத்தில் நம்முடைய வளர்ச்சியில் மாபெரும் மகிழ்ச்சி கொள்வது முதலில் நம்முடைய பெற்றோர், உற்றார், உறவினர்கள் என்றால் அதற்கு அடுத்தபடியாக இந்த உலகத்தில் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படாமல், உங்களை அழுத்த நினைக்காமல், தங்களை விட ஒரு படி அதிகமாக, பல படி அதிகமாக சென்று இந்த சமூகத்தில் மனிதருள் மாணிக்கமாக நீங்கள் ஒரு புகழ் வாய்ந்த மனிதனாக இருக்க வேண்டும் என்று தன்னலம் இல்லாமல் பிறர் நலத்தோடு எண்ணுகின்ற ஒரே ஒரு ஜீவன் அவர்கள் யார் என்றால் உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் தான். நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு நீங்க ஜோரா கைத்தட்டி அவர்களுக்கு நீங்கள் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும். காரணம், இவர்கள் மட்டும்தான் தாங்கள் செய்கின்ற தொழிலில், இந்த பொறுப்புள்ள பணியில் தான் வளர்த்தெடுக்கின்ற அந்த மாணவ செல்வங்கள் தன்னை விட பெரிய ஆளாக வந்துவிடக் கூடாது என்று ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள். நீங்கள் அவர்களை விட வளர வேண்டும், அவர்களை விட பெரிய பதவியில் இருக்க வேண்டும் நினைக்கின்ற அந்த தன்னலமற்ற அந்த ஆசிரியர் பெருமக்களை நாம் பெற்றிருப்பது மாபெரும் மகிழ்ச்சியான செய்தி. ஆகவே இந்த வேளையிலே நான் சிறப்பாக நம்முடைய ஆசிரியர் பெருமக்களையும் நான் பாராட்டுகின்றேன். அதற்கு காரணம், நான் இந்த இடத்தில் வந்து நிற்பதற்கு இந்த பள்ளியும் ஒரு காரணம்தான். காரணம், இங்கு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்துவிட்டு தான் நான் இந்த இடத்திற்கு இந்த முனைவர் பட்டம் அல்லது கௌரவ டாக்டர் பட்டம் பெறுவதற்கு இங்கு கொடுக்கப்பட்ட பல்வேறு பயிற்சி, படிப்பு இவைதான் என்னை இந்த இடத்திற்கு உயர்த்தி இருக்கின்றது. ஆகவே இந்த வேளையிலே இதை மட்டும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு
எல்லாம் அல்ல இறைவனுக்கு முதலில் நன்றி கூறுகின்றேன். என்னை அழைத்த இறைவன் ஒருபோதும் என்னை கைவிடாமல் பூண்டி புதுமை மாதா வழியாக என்னை பெயர் சொல்லி அழைத்து இந்த புகழ்ச்சி எல்லாம் அந்த அன்னைக்கே சாரும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எல்லாம் அல்ல இறைவனுக்கும் பூண்டி புதுமை மாதாவிற்கும் என்னுடைய நன்றியை காணிக்கையாக சமர்ப்பித்து இது இந்த வேளையில் இந்த விழாவிலே கலந்து கொண்டு என்னாலும் இந்த சென்ட் ஜோசப் குடும்பத்தினுடைய தலைமகன்களாக இருக்கின்ற நம்முடைய பேரருட்பணி ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் ஆரோக்கியதாஸ் அடிகளார் அவர்களுக்கும், போர்டிங் ஃபாதர் அருட்பணி சக்கரையாஸ் அடிகளார் அவர்களுக்கும், அதே போன்று நம்முடைய பாலர் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராகவும் ஹாஸ்டலினுடைய ஃபாதராகவும் இருக்கின்ற அருட்பணி ஆரோன் அடிகளார் அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். மாணவ செல்வங்கள் ஜோரா கைத்தட்டி நம்முடைய அருட்தந்தையர்களுக்கு நாம் நன்றி தெரிவிப்போம். காரணம், இங்கு நான் மட்டும் தனியாக இந்த சென்ட் ஜோசப் குடும்பத்தை வழிநடத்திவிட முடியாது. கண்டிப்பாக அவர்களுடைய இணக்கமான துணையும் அன்பும் ஆதரவும் ஒத்துழைப்பும் எல்லா விதத்திலும் அவருடைய சப்போர்ட்டும் தான் நான் இதை சிறப்பாக வழிநடத்துவதற்கு உதவுகின்றது. ஆகவே அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிக்கின்றேன். அதற்கு அடுத்ததாக நம்முடைய 3 தலைமை ஆசிரியர் பெருமக்கள், மதிப்பிற்குரிய திருவாளர் தனுஷ் அவர்கள் PGAHM, மதிப்பிற்குரிய திருவாளர் BTAHM அன்பு அவர்கள், மதிப்பிற்குரிய திருவாளர் SGTAHM திருவாளர் வி ஆரோக்கியசாமி அவர்கள் இந்த விழாவினை சிறப்பாக சீரும் சிறப்பாக சரியாக திட்டமிட்டு நன்றாக நடத்தி அவருடைய பேச்சிலும் அவர்கள் அந்த உள்ளார்ந்த மகிழ்ச்சியோடு ஃபாதருக்கு பாராட்டு தெரிவிக்க வேண்டும் என்று என்னோடு தோளோடு தோள் கொடுத்து உழைக்கின்ற, எப்படி இந்த 3 அருட்தந்தையர்கள் என்னோடு இருந்து உயர்மட்ட நிர்வாகத்தில் எனக்கு உறுதுணையாக இருக்கின்றார்களோ, அதுபோன்று ஹையர் செகண்டரி என்கின்ற அந்த பள்ளி நிர்வாகத்தில் இந்த 3 உதவி தலைமை ஆசிரியர் பெருமக்களும் என்னோடு அவர்கள் தோளோடு தோள் கொடுத்து அந்த உண்மையான மகிழ்ச்சியோடு அந்த பாசத்தோடு நான் சொல்லுகின்ற வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எள்ளு என்றால் எண்ணெயாக, போடு போட்டால் ரோடு போடுகின்ற நம்முடைய உதவி தலைமை ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த விழா அனைத்தையும் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து, இந்த மழை நேரத்திலும் மழை வந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மழை இல்லை என்றால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று முன் யோசனையாக செய்து உங்களை மழையில் நனைய விடாமல் முன் தயாரிப்பு செய்து அழகாக இந்த மேடையை ஏற்கனவே செய்து எந்த கஷ்டமும் இல்லாமல் மிக சிறப்பாக செய்து கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே 3 தலைமை ஆசிரியர் பெருமக்களுக்கு நம்ம ஜோரா கைத்தட்டி நம்முடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ சார். அதற்கு அடுத்ததாக நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள், அவர்களை பற்றி தான் நான் தொடக்கத்திலேயே புகழ்ந்து விட்டேன். ஆகவே நம்முடைய உதவி தலைமை ஆசிரியர் பெருமக்களோடு ஒன்றிணைந்து மிக சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை இருபால் ஆசிரியர் பெருமக்கள், ஹையர் செகண்டரி ஆசிரியர் பெருமக்கள், பாலர் பள்ளி இருபால் ஆசிரியர் பெருமக்கள், இசைப்பள்ளி ஆசிரியர் பெருமக்கள், BEd ட்ரெயினிஸ், எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை ஜோரா கைத்தட்டி அவர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றியையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களோடு சிறப்பாக தோள் கொடுத்து பணியாற்றுகின்ற நம்முடைய NSS ஆபீசர், அந்த பொறுப்பிற்கே உரிய தனித்துவத்தோடு நாட்டு நலப்பணி திட்டம் எப்பொழுதும் பிற நலத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் NSS உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய அலுவலர் NSS ஆபீசர் டாக்டர் சுரேஷ் ராஜன் அவர்களுக்கு உதவி தலைமை ஆசிரியர்களோடு இருந்த இந்த பணிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து சிறப்பாக செய்திருக்கின்றார். அவருக்கும் என்னுடைய மனமான நன்றியையும் பாராட்டுதல்களையும் ஆசிரியையும் வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு அடுத்ததாக இன்று மிக விலை உயர்ந்த அந்த ஒரு பரிசை எனக்கு வழங்கிய இருபால் ஆசிரியர் பெருமக்கள், ஹையர் செகண்டரி ஆசிரியர் பெருமக்கள், பாலர் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள், அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பான மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மியூசிக் டீச்சர்ஸ் மிக அழகாக வாழ்த்து பாடல் பாடினீர்கள், மிக அருமையாக இருந்தது, நன்றி. அதைவிட நம்முடைய மாணவன் கீபோர்டு, அவனையே தான் நான் பார்த்துன்னு இருந்தேன் எப்படி வாசிக்கிறான் அப்படின்ட்டு. அவங்க மேடைக்கு வாடா, அதுதான் என்னுடைய வெற்றியாக இருக்கும்.
இந்த டாக்டர் பட்டம் பெரிதல்ல, ஆனால் என்னுடைய ஆல்ரின் எந்த கிளாஸ் 9th A1 இன்னைக்கு அவன் தான் கீபோர்டு வாசிச்சான். அந்த இறைவணக்க பாடல், அதே போன்று அந்த வாழ்த்து பாடல். நம்முடைய மாணவன் அவங்க தாத்தா அவனுக்கு சிறப்பாக சொல்லிக் கொடுத்தாலும் நம்முடைய பள்ளியில் சேர்ந்து சிறப்பாக இந்த இசைப்பள்ளியில் பயின்று மிக அழகாக இந்த வாசிச்சான். சிறு சிறு குற்றம் குறைகள் இருக்கும். வளருகின்ற பிள்ளை வாழ்த்துவோம், எதிர்காலத்தில் மிக சிறப்பாக இருப்பான். ஜோரா கைத்தட்டி அவனுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற மாணவ செல்வங்களும் மிக சிறப்பாக வளர வேண்டும். ஆகவே சிறப்பாக பாடிய இசைப்பள்ளி இருபால ஆசிரியர் பெருமக்களுக்கும் அதை தலைமையேற்று மிக அழகாக நடத்திய நம்முடைய ஒருங்கிணைப்பாளர், எந்தவித சன்மானமும் எதிர்பார்க்காமல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற திருவாளர் ஆரோக்கியராஜ், ஆரோக்கியராஜ் முன்னாள் AHM அவர்களுக்கும் ஜோரா கைத்தட்டி சிறப்பாக நம்முடைய வாழ்த்துதல்களையும் பாராட்டுதல்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதற்கு அடுத்ததாக நம்முடைய ஓய்வு பெற்ற ஆசிரியர் பெருமக்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக நம்முடைய முன்னாள் PG உதவி தலைமை ஆசிரியர் GMAX ஆசிரியர் அவர்கள், அவரோடு இணைந்து வந்திருக்கின்ற மரியருள் நம்முடைய ஐயா ஓய்வு பெற்ற ஆசிரியர் பெருமக்கள், அவர்கள் எப்பொழுதும் துணையாக நின்று நம்ம மரியருள் ராஜன் நம்ம சிறப்பாக பாராட்ட வேண்டியது. ரிட்டையர்ட் ஆகிட்டா ஸ்கூலுக்கு போகக்கூடாது வரக்கூடாது அப்படிலாம் கிடையாது. அவர் வீடு போன்று நான் பணியாற்றிய இடம் நான் வருவேன் அப்படி என்று இங்கு வந்து உங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் திறக்கிறதுல ஒரு ஆசிரியர் லீவ் போட்டாரு. அந்த வகுப்பை எல்லாம் முழுசா அந்த 2 மாதம் முழுவதுமாக ஓய்வு பெற்றெல்லாம் அந்த வகுப்பை எல்லாம் எடுத்திருக்கின்றாரு. ஆகவே அவர்களை எல்லாம் சிறப்பாக ஒருங்கிணைக்கின்ற அந்த ஓய்வு பெற்ற அத்தனை ஆசிரியர் பெருமக்களும் இங்கு வந்திருந்ததற்காக உங்களுடைய பொன்னாடைக்கும் நன்றி கூறுகின்றேன். இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது, மாதம் மாதம் ஒரு முறை அவங்கள கடற்கரையிலையும் பார்க்லையும் பீச்சிலையும் இளமையில் நடக்க வேண்டியதெல்லாம் ஓய்வு பெற்ற பிறகு மிக அழகாக நண்பர்களோடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் கூட சொன்னேன், பேசாம இப்பயே VRS வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கினா அவங்க கூட போய் சேர்ந்துக்கலாம் போல இருக்குது. அவர்களை பார்க்கின்ற போது அவ்வளவு மகிழ்ச்சி, போய் அந்த பீச்சிலையும் பார்க்கிலையும் அவ்வளவு சந்தோஷமாக அவர்களை இருக்கின்ற பார்க்கின்ற போது பள்ளிக்குள்ளிருந்து கஷ்டப்படுவதை விட அவங்க கூட ஓய்வு பெற்ற கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்கின்ற அளவிற்கு இந்த பள்ளியிலிருந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்கின்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய மகிழ்ச்சி என்னாலும் நீடிக்க வேண்டும், நீங்கள் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும். அதே போன்று வெளியில் ஓய்வு பெற்றால் தான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதல்ல, பள்ளியில் வேலை செய்து கொண்டே நான் உங்களுக்கு தாரக மந்திரமாக சொல்லிக் கொண்டிருப்பது இன்முகத்தோடு பணியாற்றுங்கள் என்று. அதனால உள்ள இருக்கின்ற ஆசிரியர்களும் இன்முகத்தோடு பணியாற்ற வேண்டும். அதற்கு அடுத்ததாக BEd ட்ரெயினிஸ், கடந்த ஆண்டு பயிற்சி பெற்ற அந்த ஆசிரியர் பெருமக்களும் சரி, இந்த ஆண்டு பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கின்ற BEd பிள்ளைகள், அந்த எதிர்கால ஆசிரியர்களாக போகின்ற பிள்ளைகளுக்கும் நம்ம ஜோரா கைத்தட்டி அவர்களுக்கும் அவருடைய பணிகளுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதற்கு அடுத்ததாக என்னுடைய உறவினர்கள் சார்பாக வந்திருக்கின்ற என்னுடைய மைத்துனர் திருவாளர் ஜான் அவர்களுக்கும் என்னுடைய தங்கை உறவினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்காக வார்டன், நீங்கள் எல்லோரும் பகலிலே காலையிலே வந்து மாலை சென்று விட்டாலும் 24 மணி நேரமும் என்னோடு இருந்து நான் இடுகின்ற வேலைகளை எல்லாம் சிறப்பாக பணியாற்றுகின்ற நம்முடைய ஸ்டோர் மைக்கேல், திருவாளர் ஸ்டோர் மைக்கேல், நம்முடைய நர்சரி அக்கவுண்டன்ட் திருவாளர் மைக்கேல் ஆண்டனி, மில்டன், பிரவீன், அதுபோன்ற அறிவுமதி, இவர்கள் எல்லோரையும் வார்டன்களையும் நம்ம ஜோரா கைத்தட்டி அவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அதற்கு அடுத்ததாக நம்முடைய இணை செயல்பாட்டு 5 ஆசிரியர் பெருமக்களையும் இந்த கலர் பார்ட்டி நடத்திய மாணவ செல்வங்களுக்கு நம்ம ஜோரா கைத்தட்டி நம்முடைய பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோம். அதற்கு அடுத்ததாக எப்பொழுதும் இந்த NSS மாணவர்கள் நமக்கு பிள்ளைகளை சீர்படுத்துவதில் ஒழுங்குபடுத்துவதில் உதவுகின்றார்கள். ஆகவே NSS மாணவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதற்கு அடுத்ததாக ஊடக நண்பர்கள் தினகரன், தினத்தந்தி, தினமலர் இந்த பேப்பருக்கும் மற்ற ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி. ஆசிரியர் பெருமக்களுக்கு மதிய உணவு சமைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த பணியாளர்களுக்கும் சிறப்பாக நன்றி. ஒளி அமைத்து கொடுத்த RTS ஜோரா உட்காந்துக்கிறார், அவருக்கு ஜோரா கைத்து உங்களுடைய பொன்னாடைக்கும் உங்களுடைய அளவிலா சேவைக்கும் நன்றி கூறுகின்றேன். அதற்கு அடுத்ததாக நம்முடைய அன்னை போட்டோ ஸ்டுடியோ திருவாளர் பிரேம் அவர்களோடு வீடியோ போட்டோ எடுக்கின்ற அத்தனை பெருமக்களுக்கும், அது மாதிரி ஒளி நம்முடைய பள்ளியில் சிறப்பாக செய்கின்ற திருவாளர் ஜோசப் அவர்களுக்கும்,
நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதற்கு அடுத்ததாக சிறப்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்து பாடல் பாடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவனுக்கும், நடனம் அழகாக ஆடிய பாலர்பள்ளி மாணவ செல்வங்களுக்கும், நம்முடைய ஹையர் செகண்டரி மாணவ செல்வங்களுக்கும், அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் நம்முடைய நன்றி. வாழ்த்து மடலை சிறப்பாக தயாரித்து வாசித்த திருவாளர் சுரேஷ்ராஜன் அவர்களுக்கு நன்றி. வரவேற்புரை நன்றியுரை சொல்ல காத்திருக்கின்ற திருவாளர் பிரிட்டோ அவர்களுக்கும், அழகாக தொகுத்து வழங்கிய திருவாளர் செல்வநாதன் ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாருக்குற எல்லாரையும் ஒரு வளம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். யாரையாவது விட்டுட்டுனா ஞாபகப்படுத்துங்க, இங்கே சொல்லிடுறேன். அலுவலக பணியாளர்கள் திருவாளர் இறுதிராஜ் அவர்களோடு சேர்ந்த அந்த அலுவலக பணியாளர்களுக்கு ஜோரா கைத்தட்டி அவர்களுக்கும் நாம் சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதற்கு அடுத்ததாக நமக்கு துப்புரவு பணியாளர்கள், நம்முடைய பள்ளியில் அந்த பெருக்கிறவங்க, சமைக்கிறவங்க, அந்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான மாணவ செல்வங்களே, ஏறக்குறைய நாம் எதிர்பார்த்த மாதிரி இன்னைக்கு தான் கரெக்டா விழாவை 11 மணிக்கு முடிக்க போறோம். 11 மணி ஆகல. நாம் ஜனகன பாடி முடிக்கும் போது மணி 11 ஆயிடும். விழாவை நேரத்தோடு முடிப்பதற்கும் எல்லா ஒத்துழைப்பையும் கொடுத்த அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் நான் மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு அடுத்ததாக நீங்கள் எல்லோரும் என்னோடு இருந்தது எனக்கு மாபெரும் மகிழ்ச்சி. அந்த மாபெரும் மகிழ்ச்சி ஒருபுறம் இருந்தாலும் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம். ஏன் காரணம் சொல்லுங்க? ரைட் 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 நீ எதுக்கு சத்தம் போடுறீங்கன்னு தெரியுது எனக்கு. இருங்க இருங்க. நாம் எனக்கு மனசு கஷ்டம் என்னன்னா, இங்க ஒரு சிறிய பாகம்தான், 10ல் 1 பாகம் தான் அங்கே உட்காந்துக்கிறீங்க. மெஜாரிட்டி மாணவர்களும் ஆசிரியர்களும் இந்த விழாவில் இல்லாமல் அவர்கள் வகுப்பறையில் அமர்ந்திருப்பது எனக்கு மிகவும் கஷ்டத்தை கொடுக்கின்றது. ஆகவே இதனால் நான் இதை ஆர்கனைஸ் பண்ற உதவி தலைமை ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆடியோக்காரர் ஆர்டிஎஸ்க்கும் நான் கஷ்டத்தை கொடுத்தாலும் என்னை நீங்கள் மகிழ்வோடு பார்க்க வேண்டும், என்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழாவை எடுத்தீர்கள். ஆகவே கஷ்டத்தை பார்க்காமல் அந்த வகுப்பறையில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்காக நீங்கள் நல்லா சூப்பரா டான்ஸ் ஆனீங்க, அதை மட்டும் அவங்களுக்கு போட்டு காட்டுவோமா? அதனால அந்த மாணவர்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு நாம பேசுறதெல்லாம் பிடிக்காது, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் டான்ஸ் தான். அதனால பாலர்பள்ளி டான்ஸ் சூப்பரா இருந்தது. அதனால நானே கேட்டுக்கிறேன் ஒன்ஸ் மோர். அதுபோன்று ஹையர் செகண்டரி மாணவர்களும் நல்லா நடனம் ஆனீங்களே, ஒன்ஸ் மோர். எனக்காக அதை பார்க்காத அந்த மாணவ செல்வங்களுக்காக ஷார்ட்டா ஒரு 10 நிமிஷம். இப்போ இந்த விழா முடிந்த பிறகு இன்ட்ரோல் பெல்லு அடிக்கும், நாம இன்ட்ரோலுக்கு போறோம். ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு ஸ்டாஃப் ரூம்ல டீ இருக்கும். டீயை முடிச்சுட்டு எல்லாரும் மீண்டும் பிரேயருக்கு வந்துடணும். பெல் அடிச்ச உடனே மேபி ஒரு 11 மணி 20 நிமிடங்களுக்கெல்லாம், 20 நிமிஷம் பிரேக், 11 மணி 20 நிமிடங்களுக்கெல்லாம் அங்க பிரேயருக்கு வந்துடணும். ஏன்னா அந்த மாணவர்களுக்கும் ஒரு 10 நிமிடம் செலவு செய்து அவர்களுக்கும் இந்த விழாவினுடைய மகிழ்ச்சியை குறைந்த அளவாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அது கஷ்டமான வேலை தான், இருந்தாலும் ஆர்டிஎஸ் அவர்கள் பொருட்படுத்தாமல் அதை கொஞ்சம் வேகமா, என்எஸ்எஸ் மாணவர்கள் அவர் கொஞ்சம் உதவியா இருங்க, இந்த ஆடியோவை இந்த 10 நிமிஷம் 20 நிமிஷத்துல வேகமா அங்க ஷிஃப்ட் பண்ணி வச்சிடணும். வச்சுட்டு அந்த மாணவர்களுக்கு ஒரு 10 நிமிஷம் பிரேயர் அங்க அந்த விழா அவர்களுக்காக முடித்து விட்டு அப்புறம் நம்ம ரேங்க் கார்டுக்கு போகலாம். அதில் 10 நிமிஷம் தாமதமான பரவாயில்லை. அந்த மாணவர்களை விட்டு இந்த விழா நடத்துவதில் எனக்கு எள்ளளவு கூட விருப்பம் இல்லை. இருந்த போதிலும் திட்டமிட்டாச்சு. இன்னொன்று ஜோரா இங்க இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களும் பிஎட் ட்ரைனிஸும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களும் இந்த மாணவர்களை நாம் சிறப்பாக உங்களுக்கு தாண்டா வாழ்த்து சொல்றேன். இருங்க, நாம ஜோரா கை தட்டணும். எதுக்காக தெரியுமா? இந்த விழாவிற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற மாணவர்கள் இந்த காலாண்டு தேர்விலே முதல் 10 ரேங்க் எடுத்தவங்க. அதனால ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் ஜோரா செய்து நம்ம இந்த மாணவ செல்வங்களுக்கு கை தட்டுவோம்.
வாழ்த்துக்கள். ஏன்னா அங்க உட்காந்துக்கிறவங்க எல்லாம் முதல் 10 ரேங்க் எடுத்தவங்க அவங்கவுங்க கிளாஸ்ல. அதனால உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிறப்பாக இன்னும் நல்லா படிச்சு இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஸ்டேட் லெவல்ல உட்காந்துக்கிற மாணவர்கள் 10th 12th ஃபர்ஸ்ட் வர வேண்டும் என, செகண்ட் தேர்ட் வர வேண்டும் என நான் வாழ்த்துகிறேன். ஆகவே மீண்டும் ஒரு முறை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாணவ செல்வங்கள், உங்களுக்கு எனக்கு பெரிய விருந்து கொடுக்கணும்னு எனக்கு ஆசை தான். இருந்தாலும் நீங்கள் பார்த்தா எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான பேராக இருக்கிறீங்க. இருந்தாலும் உங்களோடு என்னுடைய சிறிய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காக நீங்கள் அப்படியே உட்காந்துருங்க. உங்களுக்கு சாக்லேட் கொடுத்த பிற்பாடு நீங்கள் இன்டர்வலுக்கு போகலாம். சரியா? அனைவருக்கும் வணக்கம். இந்த மாபெரும் விழாவிற்கு அனைத்திற்கும் காரணமாக இருந்த இறைவனுக்கு முதலில் நன்றி செலுத்துகிறேன். விழாவினுடைய நாயகரை ஈன்று புறந்தந்த அவருடைய அன்பு பெற்றோர் திரு தோபியாஸ், திருமதி ஹெலன் மேரி அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றி செலுத்துகிறோம். இந்த விழாவுடைய நாயகர் முதல்வர் தந்தை அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த விழாவில் கலந்து கொண்ட அருள் தந்தையர்கள், உதவி தலைமை ஆசிரியர் பெருமக்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர் பெருமக்கள், உறவினர் திரு ஜான் அவர்கள், ஆசிரியர் பெருமக்களாக இருக்கக்கூடிய நமது பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்கள், பாடல் பள்ளியுடைய ஆசிரியர்கள், அலுவலக நண்பர்கள், பாடல் குழுவினர்கள், இசைப்பள்ளி நிர்வாகிகள், கலைக்கழக பொறுப்பாசிரியர் திரு டேவிட் அவர்கள், மாணவ செல்வங்களாகிய உங்கள் அனைவருக்கும், புகைப்பட கலைஞர்களுக்கும், ஒளி அமைப்பாளர்களுக்கும், இந்த விழா சீரும் சிறப்புமாக நடப்பதற்கு நேரடியாகவும் மறைமுகமாக உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நன்றி பெறுகிறேன். வணக்கம். நிகழ்ச்சி நிரலின் நிறைவாக நாட்டுப்பண்.